சம்மணம் இட்டு அமர்வதால் ஆன்மீக ரீதியான என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது சம்மணமிட்டு அமர்வதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு சொன்னால் மன அமைதி என்பது கிடைக்கும் என்பதுதான் அவருக்கான நேரடியான பதில். சார், இதுக்கும் மன அமைதிக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படியே யோசிச்சு பாருங்களேன். சம்மணம் இட்டு அமர்வது அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடல் அவயங்களில் பெரும்பாலும் நம்மை தாங்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் இந்த பூமியிலே பட்டுக்கொண்டிருக்கும் தெரியுமா? இந்த தரையினை தொட்டுக்கொண்டுதானே இருக்கும். நம்முடைய கால்களாகட்டும், அந்த தொடைகளாகட்டும், அந்த பாதங்களாகட்டும், நம்முடைய புஷ்டங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பின்புற பகுதியாகட்டும், இவை அனைத்துமே இந்த பூமி தாயின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறதல்லவா? அதாவது பூமி தாய் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன். நம்ம நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் கிடைக்காத ஒரு அமைதி அப்படி உட்காரும் பொழுது கிடைக்கிறது, அதுவும் சம்மணமிட்டு அமரும் பொழுது கிடைக்கிறது என்று சொன்னால் அங்கே எப்படி தெரியுமா நம்ம உருவகப்படுத்தி பார்க்கணும்? நம்ம அம்மா மடியில் போய் உட்கார்ந்தா நமக்கு மனசு எப்படி சந்தோஷமாக இருக்குமோ, எப்படி நம்முடைய மனமானது ஒரு அமைதியான முறையிலே இருக்குமோ, தாயின் மடியை போன்றதுதான் இந்த பூமி என்பது. அந்த பூமியிலே நாம் முழுமையாக சென்று அமர வேண்டும். முதலிலே அதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கெல்லாம் யார் வீட்டுக்காவது போனோம்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுறான்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சோஃபாவை காமிக்கிறா, இல்லை ரெக்லைனரை காமிக்கிறா, இல்லைனா ஒரு சேரில் உட்காருங்கன்னு சொல்கிறா. அதெல்லாம் வேண்டாம், நான் கீழே உக்காண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உக்காண்டா கூட அவர்களுக்கு அது ஏதோ கௌரவ குறைவு போல் அவர்கள் ஃபீல் பண்ணுறா. இது ரொம்ப தப்பு தானே. இதில் என்ன கௌரவ குறைவு வேண்டி இருக்கு? இதில் என்ன கௌரவம் வேண்டி இருக்கு? ஒருத்தருடைய வீட்டிற்கு போகிறோம் என்று சொன்னால் உபசரிக்க வேண்டியது நம்முடைய கடமைதான். அவர்கள் உபசரிக்கிறார்கள், ஆஹா வந்துட்டே ரொம்ப சந்தோஷம், ஆனால் சேரில் தான் உட்காரணுங்கிறது இல்லையே. அப்படியே தரையிலே சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டால்தான் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்மால் உணர முடியும். அது பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் யாருடைய இல்லத்திற்கு சென்றாலும் அவர்களுடைய இல்லத்திலே சென்று அங்கே போய் கீழே உக்காண்டுக்கணும். அது ஏதோ ஒரு ஆசனம் போட்டு கூட உட்காரான்னு வச்சுப்போமே, ஏதோ ஒரு பாயை போடுறா இல்லை தடுக்கு போடுறான்னு சொன்னால் கூட நாம் அங்கே சம்மணமிட்டு அமர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தில் உள்ளவருடைய மனநிலையையும் நம்மால் முழுமையாக உணர முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இது போக இன்னொரு விஷயத்தை கூட நம்ம யோசிச்சு பார்க்குறோம் இல்லையா? இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோன்னு சொன்னால் அந்த கோவிலில் பிரதட்சணம் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம்லாம் பண்ணிட்டோம், பிரதட்சணம்லாம் பண்ணிட்டோம், முடிச்சுட்டு வரும்போது கூட என்ன சொல்லுவா? கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்துட்டு போகணும்னு சொல்லுவா தெரியுமா? கீழே அமர வேண்டும். எப்படி சம்மணமிட்டு கொண்டு அமர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி அமரும் பொழுதுதான் அங்கு இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் சொல்றோம் இல்லையா, நேர்மறையான சக்திகளை நம்மால் உள்வாங்கிக் கொள்ள முடியும். அதற்குத்தான் நான் அந்த பூமி தாய் அப்படின்னே சொன்னேன். பூமியை எப்படி சொல்வார்கள்? ஒரு பொறுமை என்பது, அதாவது பொறுமைக்கு அடையாளமாகவே பூமி தாயைத்தானே சொல்வார்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பார். அங்கே எப்படி ஒப்பிட்டு இருப்பார் சொல்லி பார்த்தோம்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னே சொல்லுவார். அந்த பூமி தாயானவள் எப்படி பொறுமை காக்கிறாள்னு சொன்னால், தன்னை யாரேனும், அதாவது ஒரு கடப்பாறை வச்சு குத்தி பள்ளம் நோண்டுனா கூட அவர்களையும் தாங்கி கொண்டிருக்கிறார் அல்லவா அப்படின்னு சொல்றா இல்லையா? அது போன்ற அந்த பொறுமையானது நமக்கு வந்து சேரும்னு சொல்றா. இப்படிப்பட்ட பொறுமை என்பது அந்த பூமியிலே சம்மணமிட்டு அமரும் பொழுதுதான் நமக்கு வந்து சேரும். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? எல்லாவற்றிலும் அவசரம், எதற்கெடுத்தாலும் அவசரம், அப்படியே படபடன்னு ஒரு வேலையை பண்றோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். அடுத்தவர்களுடைய உணர்வினை புரிந்து கொள்வதே இல்லை தெரியுமா? இதை நான் குறிப்பாக ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஏதாவது ஒரு திருமண சம்பந்த விஷயமாக ஒரு சம்பந்தம் பேசுகிறதுக்காக நீங்கள் ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு பொண்ணாத்துக்காரா ஒரு பிள்ளையாத்துக்கு போனாலும் சரி, அல்லது மணமகன் இல்லத்தார் ஒரு மணமகளினுடைய வீட்டிற்கு சென்றாலும் சரி, அங்கே சென்று தரையிலே சம்மணமிட்டு அமர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் அந்த நாளில் பார்த்தோம்னா பொன்பாக்க வரா அப்படின்னு சொன்னால என்ன பண்ணுவா? பாயை விரிச்சு போடுப்பா, ஜமக்காலத்தை விரிச்சு போடுப்பா அப்படின்னு சொல்லுவா. வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் அனைவரும்
தரையிலே அமர்ந்து கொண்டுதானே பேசுவார்கள். அப்படி அமர்ந்து கொள்ளும் பொழுது, முழுமையாக அமரும் பொழுதுதான் அந்த குடும்பத்தில் உள்ளோருடைய மனநிலையானது புதிதாக வந்திருப்பவர்களுடைய அந்த மனநிலையோடு ஒன்றாக கலக்கும். இதைத்தான் சம்பந்தம் என்றே சொன்னார்கள். ஒரு சம்பந்தம் பேச போகும்போது கூட, நான் சேர்ல தான் உட்காந்துட்டு இருப்பேன், நான் பிள்ளைய பெற்றவே, நான் வரேன், இவன் சேர் போடாமல் எனக்கு ஒரு பெட்ஷீட்டை போட்டு கீழே உட்கார சொல்லிட்டானே என்று தவறாக நினைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதனை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு தரையிலே சம்மணம் இட்டு அமர்ந்தால்தான் அந்த இடத்திலே உள்ளவர்களுடைய மனநிலையோடு ஒன்றாக கலக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோக நம்முடைய உடம்பிலும் பொறுமை என்பது வந்து சேரும், நம்முடைய மனதிலும் பொறுமை என்பது வந்து சேரும். இப்படி சம்மணம் இட்டு அமர்வதால் மனம் என்பது தெளிவாக இருக்கும், நிர்மலமாக இருக்கும் என்பதால் தான் பெரியவர்கள் இதனை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.